Okay, next page number 179. Molecular solids. In molecular solids, the constituents are neutral molecules. Okay, so in the molecular solids present ஆயிருக்கிற constituents that are atoms, ions or molecules, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறான். ஓகேவா, பாசிட்டிவும் அதில் இருக்கும், நெகட்டிவும் அதில் இருக்கும். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறான்னா நியூட்ரல் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். they are held together by weak van der Waals forces. அண்டர்லைன் பண்ணிக்கன்னு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அயானிக் சாலிட்ஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டேட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், கோவலன்ட் சாலிட்ஸ் bound by covalent bond, then molecular solids are bound by weak van der Waals forces. weak van der Waals forces ஆல் அதை பைண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறா. generally molecular solids are soft and they do not conduct electricity. இந்த molecular salts எல்லாமே ரொம்ப ஒரு சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது அப்படிங்கிற. These molecular solids are further classified into 3 types. இந்த molecular solids-ஐ 3 types-ஆக பண்ணுறான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு do you know கொடுத்துருக்கான், அதை நம்ம பார்த்துடலாம். கிராஃபைட். இந்த கிராஃபைட்டை பிடிக்கிறது நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸில் நல்லா கேட்ட ஒரு வேர்டாக இருக்கும். ஓகேவா, கார்பனோட அல்லோட்ரோப்ஸில் இந்த கிராஃபைட் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ கிராஃபைட்டை பற்றி கொடுத்துருக்கான், என்னென்னு பார்ப்போம். கிராஃபைட் இஸ் யூஸ்டு இன்சைடு பென்சில்ஸ். ஓகேவா, அந்த பென்சில்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, கறி நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அது பேர் என்ன அப்படின்னா கிராஃபைட். ஓகேவா, கார்பனோட ஒரு அல்லோட்ரோப். இட் ஸ்லிப்ஸ் ஈஸிலி ஆஃப் த பென்சில் ஆன்டு த பேப்பர் அண்ட் லீவ்ஸ் எ பிளாக் மார்க். ஸோ ஒரு பென்சிலை வச்சு எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஈஸியாக ஸ்லிப் ஆகுதுன்னா வலிக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பேப்பரில் பிளாக் மார்க்கை லீவ் பண்ணுது அப்படிங்க. ஓகேவா, ஸோ கிராஃபைட் இஸ் ஆல்சோ எ காம்பனண்ட் ஆஃப் மெனி லூப்ரிகன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பைசைக்கிள் செயின் ஆயில் பிகாஸ் இட் இஸ் ஸ்லிப்பரி. ஸோ இந்த கிராஃபைட் வந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்சோ எ காம்பனண்ட் ஆஃப் மெனி லூப்ரிகன்ஸ். நிறைய ஒரு லூப்ரிகன்ஸில் ஒரு காம்பனன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா, லூப்ரிகன்ஸ்னால் இந்த பசை ஆயில் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பைசைக்கிள் ஆயில். ஏன் அப்படின்னா இது ஸ்லிப் ஆகும். ஓகேவா, வழுக்கும். ஸ்லிப்பரி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னென்னா வழுக்கும் தன்மை உடையது அப்படிங்கிறத மீன். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃபைட்டில். நெக்ஸ்ட்டு மாலிகுலர் சாலிட்ஸில் கொடுத்த 3 டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். நான் போலார் அதாவது ஃபஸ்ட்டு போலார்னு என்ன, நான் போலார்னு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். போலார் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸாக செப்பரேட் ஆகிறது போலார். ஓகேவா, அயன்ஸாக. நான் போலார் அப்படின்னா அந்த மாதிரி ஆகாது, அயன்ஸாக ஆகாது அப்படிங்கிறது தான் நான் போலார். இன் எ நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை வீக் டிஸ்பர்சன் ஃபோர்ஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸ். இதையும் அண்டர்லைன் பண்ணி கேட்கணும். ஸோ இந்த நான் போலார் மாலிகுல் சாலிட்ஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்னால் உட்பொருட்கள், அது எல்லாமே எப்படி பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக் டிஸ்பர்சன் ஃபோர்ஸஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லண்டன் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு வீக்கான ஃபோர்ஸஸ் இந்த லண்டன் ஃபோர்ஸஸ். வான் டர் வால்ஸை விட இது ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸஸ். ஓகேவா, அதான் சொல்லுவோம். தே ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆர் யூஸ்வலி இன் லிக்விட்ஸ் ஆர் கேசியஸ் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். இதுக்கு மெல்டிங் பாயிண்ட்ஸ் கம்மி. யூஸ்வலி லிக்விட்ஸ் ஆர் கேசியஸ் ஸ்டேட்டாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாப்தலின், ஆந்த்ரசின் எக்ஸெட்ரா அப்படிங்க. இந்த நாப்தலின் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கற்பூரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் சரி, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இன்னொன்று அந்த பாச்சுக்குண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த வெள்ளையாக வாசம் வரும், பீரோவில் துணியில் எல்லாம் கூட வச்சுருப்போம், அது நாப்தலின். சரிங்க, அடுத்ததாக polar molecular solids. The constituents are molecules formed by polar covalent bonds. ஓகேவா, ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா போலார் கோவலண்ட் பாண்ட்ஸால் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, போலார் கோவலண்ட் பாண்ட்ஸால் ஃபார்ம் ஆகுது. They are held together by relatively strong dipole interaction. ஓகேவா, ஸோ இதனுடைய
அதாவது எப்படி பைண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனால் பைண்ட் ஆகுது. அது என்ன சார் டைபோல் அப்படின்னா, டைபோல் அப்படின்னா தமிழில் இருமுனை. ஓகேவா, அங்கே பாருங்கள், இங்கே ஒரு க்ரீன் கலர் இருக்குன்னா இங்கே ஒரு போல் இங்கே ஒரு போல். ஸோ இதுதான் டைபோல் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த க்ரீன் கலர் பைண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே ஒரு போல் இங்கே ஒரு போல். ஸோ டைபோல், 2 போல்ஸ். ஓகேவா, ஸோ 2 போல்ஸால் என்ன ஆகுதுன்னா இது இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு they have higher melting points than the non-polar molecular solids. Non-polar molecular solids கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படிங்கிறா. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சாலிட் CO2, சாலிட் NH3 எக்ஸெட்ரா. இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அண்டு சாலிட் அம்மோனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மாலிகுலர் சாலிட்ஸில் தேர்டு ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். த கான்ஸ்டியூன்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அப்போது இந்த மாலிகுலர் சாலிட்ஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸ் எல்லாமே எப்படி பைண்ட் ஆகுங்கிறோம், ஹைட்ரஜன் பாண்ட்ஸால் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தே ஆர் ஜென்ரலி சாஃப்ட் சாலிட்ஸ் அண்டர் ரூம் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் சாலிட் ஐஸ், H2O, குளுக்கோஸ், யூரியா எக்ஸெட்ரா. ஓகேவா, ஸோ இதெல்லாமே வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ். ஓகேவா, ஸோ அதனுடைய பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால தான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு H2O, குளுக்கோஸ், யூரியா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸஸ் ஓவர். அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியதான். இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லெசனில் சேம் த பேஜ் நம்பர் 177 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், இந்த 5 பாயிண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னால் என்ன, அமார்ஃபஸ் சாலிட்ஸ்னால் என்ன, டெஃபினிஷன். ஓகேவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த பாருங்கள். அடுத்து இந்த 4th கொஷின், டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகேவா, அடுத்து ஐசோட்ரோஃபி இன் அனிசோட்ரோஃபி. ஓகே, இதுக்கு டெஃபினேஷனும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது 5th கொஷின். 6th கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி டீச் பண்ணதில் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ், பேஜ் நம்பர் 179 ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே கீழே. ஓகே, இந்த 4 பாயிண்ட்ஸ். இது 6th கொஷின். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு. ஓகேவா, ரைட், அவ்வளோதான் கண்ணு. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. உங்களுக்கு நார்மலாக 5 o'clock உங்களுக்கு கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவேன் டெஸ்ட்டு. ஏன்னா இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி பேர் தான் எழுதுனீங்க, பாதி பேர் ஒரு 2-3 பேர் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாகவே பேப்பரை சென்ட் பண்ணாமையே இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காத. இது வந்து பார்த்திங்கன்னா +2 வந்தாச்சு. ஓகேவா, லைஃபோட பேஸே இது தான். ஸோ அதனால் எல்லாருமே கம்பல்சரி டெஸ்ட்டை பார்க்காம எழுதி அனுப்பு. ஓகேவா, நீ பார்த்து எழுதி உன்னை நீயே தான் முட்டாளாக்கிக்கிற. ஓகேவா, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ பார்த்து எழுதுன அப்படின்னா உனக்கு தான் இது லாஸ். ஓகேவா, எங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. நீ கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு தான் மார்க் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீ டோட்டலாக சேர்த்து வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக தான் டீச் பண்ணுறது. ஸோ அதனால் கரெக்டாக நடத்துறது எல்லாத்தையுமே லைன் பை லைன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டு, JEE எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். லைன் பை லைன் படிச்சிங்க அப்படின்னா இப்போ இருந்தால் நீங்கள் படித்து தயாரிக்கிட்டிங்கன்னா. ஓகேவா, சரி, ஓகே, தேங்க்யூ.